வணக்கம் சுபிக்ஷா டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சித் பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக்கான அறிவியல் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாக இருக்கிறதுனால நம்ம எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் ஒரு ராசிக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி பலாபலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சனியே பாருங்க குருவின் பார்வை பெற்றுவிட்டார். என்னதான் குருவின் பார்வை பெற்றாலும் ராசிக்குள்ள ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருந்து அவர் குருவின் பார்வையிலிருந்து விலகிட்டார். அதனால என்ன ஆகுதுன்னா, கடந்த ஜூன் மாதத்திலிருந்தே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாகுது, மைண்ட் வாபிள் ஆகுது. கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ், மனைவியா இருந்தா கணவர், கணவனா இருந்தா மனைவி, நண்பர்கள், இது மாதிரி விஷயத்துல சில குழப்பங்கள், மன கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சல்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள், சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ராகு கேதுகள் குருவின் பார்வையிலிருந்து விலகிவிட்டார்கள். ராகு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பாக சில விஷயங்கள் இயல்புக்கு மாறாக மனக்குழப்பத்தை கொடுக்குற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பாக கொடுக்குது. ஆனா இது செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஆகிறப்ப இது நீங்கிரும். ஆனா ஜூலை மாதம் அது ராகு இருக்குதான் செய்கிறார் ராசியில. ஸோ என்னன்னா, நம்ம எடுக்க வேண்டிய முடிவுல கிளாரிட்டி இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாதத்துல நம்ம அதிகமான அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, ஒருத்தங்களை பத்தி ஜட்ஜ் பண்றது, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, கண்ட்ரோலே இல்லாம செயல்படுது, அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய சேதாரம் பிரச்சனை இல்லாமல் வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டாக கால்குலேஷன் மிஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார், குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். குரு 6லேருந்து 12ஐ பார்க்குறார். ஸோ அப்படிங்கிறப்ப 6ஆம் இடம் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகும்? கடன், நோய், வம்பு வழக்குகள் அதிகமாகலாம். வெளிநாடு விஷயங்கள் மட்டும் நல்ல பாசிட்டிவான அமைப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா இருக்கிறவங்க, கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கும் வேலையில இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டார்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி கொஞ்சம் வெளி தொடர்பு, வெளிநாடு போய் படிக்கணும், போகணும், வெளி மாநிலம் போகணும், கடன் வாங்கி சில தொழில் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டு, அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு முன்னேற்றம் கொடுக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாமே சில கடன் உபாதைகள், வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் புதன் 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்ல விஷயம். மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். படித்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, ஃபைனல் எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுறது, எல்லாமே அருமையான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதில் பாருங்கள், 7ஆம் வீட்டு அதிபதி சூரியனை 6ல் போய் குருவோடு சேர்ந்துட்டார். ஸோ அதனால் மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு சில விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகி சில இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் வரும். சுக்கிரன் 7ஆம் இடத்துலேயே இருக்கிறது நல்ல குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம்தான். கேதுவோட சேர்றார், காதல் வயப்படுவது, எதிர்பாலினத்தின் மேலே கலப்பு திருமணம் நடக்கிறது, எதிர்பாலினத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வருவது, அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மனசை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு தேவைப்படுது. ஏன்னா சுக்கிரன் ராகு அதுகளோட சம்மந்தப்படுறார், செவ்வாயின் பார்வை பெறுகிறார். அப்படிங்கிறப்போ உணர்ச்சி வசப்பட்டு பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எந்த மாதிரி ஒரு நபரோட பழகிட்டு இருக்கோங்கிறது தெரியணும். நம்ம கவனமாக இருக்கக்கூடிய தருணம் தேவைப்படுது. இல்லை என்றால் இழக்கக்கூடாத விஷயத்தை இழக்கக்கூடிய அமைப்புகள், தவறாக போகுது, நம்ம போட்ட ஜட்ஜ்மெண்ட் தவறாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. ஸோ பொதுவாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, எல்லா விஷயத்திலையும் 1க்கு 2 முறை யோசித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் ராகு கேது இருக்கக்கூடிய நிலைமையும், சனி இருக்கக்கூடிய நிலைமையும், குரு இருக்கக்கூடிய நிலைமையும்,
புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இருக்கக்கூடிய சஞ்சாரம், பெயர்ச்சி கிரக அமைப்புகளை பொறுத்து கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக சொல்ல போனோம்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும், இல்லற விஷயத்தில் கொஞ்சம் வழிமாறி போகக்கூடிய அமைப்புகள், நட்பு காதலாக மாறும்பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுது. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த தேதி எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளுடைய 18 வருஷம் அனுபவம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாமெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எது நடக்கும், எப்போ வெற்றி அடைவோம், எப்போ பொறுமையாக இருக்க வேண்டிய தருணங்கள் இருக்குது, வேலை மாற்றங்கள் எப்போ, தொழில் முன்னேற்றங்கள் எப்போ, கடன் அடைவது எப்போ, கல்யாணம் எப்போ, குழந்தை பேர் எப்போ, உடல் கோளாறுகள்லேருந்து வீடுகட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு எப்போ வருவோம், வெளிநாடா உள்நாடா, கார்பரேட் லைஃபா, ப்ரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, எது நமக்கு உகந்ததாக இருக்கிறது, எந்த துறை நமக்கு நல்லா இருக்குது, மீடியா துறையா, கம்ப்யூட்டர் துறையா, ஐடியா, சாஃப்ட்வேரா, அக்கௌண்ட்ஸா, அல்லது டிராவலிங், ஹோட்டல், இப்போ நிறைய துறைகள் இருக்கு இல்லைங்களா, அதில் எந்த கிரகம் நமக்கு வலுத்திருக்கு, எது மாதிரி காம்பினேஷனில் எது மாதிரி துறை நமக்கு காட்டுது அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா நாம் யோசித்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷனில் நாம் போகும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எந்த மாதிரி பிராப்தங்கள் நமக்கு இருக்குது, எந்த துறையை யோகத்துறையாக இருக்கிறது, நமக்கு நம்மளோட லக்னத்துக்கு எந்த தசை போகுது, தசா புக்தி அந்தர சூக்ஷத்தை டிவைட் பண்ணி, தசைனா வருட கணக்கு 10 வருடம் 15 வருடம், புக்தினா 3 வருடம் 2 வருடம், அந்தரம்னா 6 மாதம் 7 மாதம் மாற, சூக்ஷம்னா வாரக்கணக்கு, இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கணித்து உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுக்கிறது நல்லது, எந்த சாய்ஸ் நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை, ஒரு 70-80 வருஷம் வாழும் பொழுது நம்மளுடைய வேலை தொழிலுக்காக ஒரு 30-35 வருஷம் ப்ரைம் டைமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது ஒரு தவறுகளுக்கும் நம்ம விலையை கொடுக்கக்கூடிய, காலத்தை கொடுக்கக்கூடிய, பணத்தை விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இப்போ இருக்கிற காம்படிட்டிவான வேர்ல்டு ஃபினான்ஷியல் வர்த்தக உலகத்தில் ஒரு முடிவும் கரெக்டாக எடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம வாழும்போது எதுவுமே தீர நம்மளுடைய கர்மாவை உள்ளபடியாக சயின்டிஃபிக்காக எதையும் மிகைப்படுத்தாமல் அருள்வாக்கு சொல்கிற மாதிரி இல்லாமல் என்ன மாதிரி கர்மா நமக்கு வருது, பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்கிறதுங்களா சிங்க் பண்ணிட்டு ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரை பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகள் எடுத்து நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல கிளாரிட்டி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.